Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் வசந்த் அத்தியாயம் 25. அந்த இடத்தில் கலேபரமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தான். இல்லை, ஏதோ ஒரு அலுவலகத்தின் முன் அறை போல இருந்தது. ஒரு மேசை போட்டு அதன் மேல் வெளிநாட்டு கேலண்டர் தட்டு நட்டு வைத்திருந்தது. எதிரே திரைச்சீலையில் பச்சை பச்சையாக டிராகன் வேலைப்பாடுகள். ஒரு பெரியவரின் ஃபோட்டோ மாலை போட்டு பொட்டிட்டு தொங்கிக் கொண்டிருக்க வசந்த் முதலாக அவனை வாங்க என்றவரை பார்த்தான். 30-35 இருக்கலாம். தலை கலைந்திருந்தது, கண்களில் புன்னகை இருந்தது. கையில் ஒரு பற்ற வைக்காத சிகரெட்டுடன் வசந்தை நோக்கி லேசாக புன்னகைத்து கொண்டே வந்தான். என்ன வசந்த், வியாபாரம் பேச வந்தீங்களா? உண்மையை சொல்ல போனால் ஆமாம். என்ன வியாபாரம் தெரியுமா? ஏறக்குறை தெரியும். போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? போலீஸா? மிஸ்டர் வசந்த், எங்களுக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை மிச்சம் வச்சுருங்க. எங்களை பிடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க. சேச்சே, எங்கள் அம்மா மேலே ஆணை அப்படியெல்லாம் இல்லை சார். உங்கள் பேரே தெரியலையே. அருண்குமார். நீங்கள் தானா? ஆமாம், நாங்களே தான். ரொம்ப கிட்டக்க வந்துட்டீங்க இல்லையா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை அருண். இதை பாருங்கள், நான் வந்த விஷயம் பியூர் அண்ட் சிம்பிள் பிஸ்னஸ்ஸு. பேரம் பேசுறதுக்கு தான் வந்தேன். அப்போது எதுக்கு இந்த அமைச்சர்தனமான மாறு வேஷம்? அது போலீஸ்க்கு பாச்சா காட்டுறதுக்கு தான். அவன் முகத்தில் சலனம், நம்பிக்கை ஏதாவது தெரிகிறதா என்று பார்த்தான். மேலே சொல்லுங்கள். நோட்டுக்களை வாங்கிறதுக்காக தான் வந்தேன் அருண். என் கூட யாராவது வந்திருக்காங்களா? நீங்களே செக் பண்ணிக்கோங்க. தனியாக தான் வந்திருக்கேன், பார்த்துங்க. பார்த்தேன். போலீஸு பின்னால் வரப்போகுது, அதுவும் தெரியும். ஆனால் இந்த இடத்த அவங்களால ஜென்மத்துக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நிமிஷமாக மாற்றிவிடுவோம். கொஞ்சம் உள்ளே வரீங்களா? உங்களோட பேசணும். வசந்த் தயங்க. உங்களை மட்டும் நான் நம்பணும், நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்க என்றான். சேச்சா, வரேன். திரையை தள்ளிக்கொண்டு நுழைந்ததும் பிரமித்தான். இங்கே தான் நடக்குதா? ஆமாம், ஓரத்தில் சின்னதா ஒரு ஹீடல்பர்க் இயந்திரம் இருந்தது. காம்பேக்டான மிஷினு. 10 நிமிஷத்தில் டெம்போவில் லோடு பண்ணிடலாம். லோடு பண்ணத்தான் போகிறோம். இன்றைக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு உத்தேசம். திங்ஸ் ஆர் கெட்டிங் ஹார்ட். நீங்கள் என்னை பொறுத்தவரை கவலையப்பட வேண்டாம். எனக்காக காலி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் உங்களை பொறுத்தவரை கவலை இல்லை வசந்த். உங்களை தான் தீர்த்து கட்டிடலான் இருக்கோமே. என்னது? ஆமாம், இங்கேருந்து எங்கள் பார்ட்டியோட சம்பந்தம் இல்லாதவங்க எங்கள் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க திரும்பி போகிறதில்ல, போகக்கூடாது, விடுறதில்லை. அப்படியா என்றான் வசந்த். அவன் முகத்தில் சலனம் எதுவில்லை. உட்காருங்க, சாம்பிள் பார்க்குறீங்களா? அவன் சிகரெட்டை இப்போது பற்ற வைத்து இழுத்து விட்டு நிதானமாக அலமாரியை திறந்து ஒரு பழுப்பு கவரை பிரித்து ஒரு நோட்டை உருவி காட்டினான். இவ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் சரியாயிடும். வசந்த் அந்த 100 ரூபாய் நோட்டை வாங்கி பார்த்து, ரிமார்க்கபிள். நிஜமாகவே நீங்கள் தேர்ந்த கலைஞர் சார். இது குற்றமோ சட்டப்படி நியாயமோ அந்நியாயமோ எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், வேலை சுத்தம் என்றான். இது வரைக்கும் ஒரு நோட்டு கண்டுபிடிச்சதில்ல மிஸ்டர் வசந்த். பம்பாய், கல்கத்தா, டெல்லி, அகமதாபாத் எல்லா இடத்துக்கும் நம்ம சரக்கு போயிருக்கு. வாட்டர் மார்க்கை பாருங்கள், பியூட்டிஃபுல். பேப்பரை கையில் நிரடி பாருங்கள். அதே நெஜ நோட்டு உணர்ச்சி. எல்லாம் தண்ணியோட மகிமை. தண்ணியா? ஆமாம், ராஜராஜன் கிணத்து ஸ்பெஷல் கெமிக்கல்னால உங்கள் இன்டாக்லியா பிளாக்குகளை அலம்புறதுனால இந்த எஃபெக்ட் வர்றது உங்களுக்கு. அட, அது கூட தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தானே உக்கல் பக்கத்துலேயே வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? அந்த ரசாயன ஆராய்ச்சி கட்டுரை நாங்களும் படித்தோம். அதைத்தான் கிழிச்சிட்டு தான் லைப்ரரியில் உங்களை தொடர்ந்து ஆசாமி சொன்னானே. உலகத்தில் அது ஒரு காப்பி தானா? விசாரிச்சுட்டு வேறு காப்பி பார்த்துட்டோம் நாங்கள். பரவாயில்ல, நல்லா சொந்தமாக கண்டுபிடிக்க இங்கே வரைக்கும் வந்துட்டீங்க. ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க வசந்த். தனியாக வந்துருக்கக்கூடாது. போலீஸோடு வந்திருந்தா உங்களை சந்திக்க சந்தர்ப்பமே கிடச்சிருக்காத. என்ன தான் சோப்பு வச்சாலும் உங்களை நான் விட போகிறதில்ல வசந்த். என்ன செய்கிறத உத்தேசம் என்றான் வசந்த் கவலையுடன். பயப்படாதீங்க. ஹிந்தி சினிமாவில் வர்ற மாதிரி சித்திரவதையெல்லாம் பண்ண மாட்டேன். அவன் பேசிக்கொண்டே மேஜையின் இழுப்பறையிலிருந்து ஒரு பிஸ்டலை எடுத்து காட்டான். கை கடக்கமாக கச்சிதமாக திருக்குறள் மலிவு பதிவு மாதிரி இருக்க என்றான் வசந்த். சார், என் கையெல்லாம் நடுங்கிறத பார்த்தீங்களா? செல்ஃப் லோடிங்க, ரீகாயில் எதுவுமே கிடையாது. டபுள் ஆக்ஷனு, 100 அடி வரைக்கும் கூட எஃபெக்டிவாக இருக்கும். சைலன்சர் இருக்கா? தேவையில்லை. இங்கே சத்தம் போட்டால் யாரும் கேட்காது.
வலிக்குமா சார்? எது? பிஸ்டல் ஷாட்டு அதிகம் வலிக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி கொல்றதா உத்தேசம்? க்ளோஸ் ரேஞ்சில் மார்பில் ஷூராக செத்துருவேன்ல. ஆமாம், ஏன்னா பாதி உயிரை விட்டுட்டு என்னை வெஜிடபிள் ஆக்கிடாதீங்க. செய்கிற வேலையை சுத்தமாக செய்திருங்க. கவலைப்படாதீங்க வசந்த், நான் அச்சடித்த 100 ரூபாய்களை பார்த்துருக்கீங்கள, அதுபோல் சுத்தமாக செய்வேன். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சார், உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டு. என்ன? என்னை தீக்கிறதுக்கு முந்தி ஒரு கடைசி மரண ஆசை. ஏன்னா சொல்லுங்கள், உங்கள் ஒர்க்ஸு பூராவும் பார்க்கணும். இந்த ப்ரெஸ் மாத்திரம் தானா இல்லை? இல்லை பேப்பர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது பின்பக்கத்தில். அதுக்கும் கிணத்து தண்ணி உபயோகப்படுது. நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரா? இல்லை 10 வருஷம் இந்த ஃபீல்டில் அனுபவம். நோட் அடிக்கிறது இல்லையா? இல்லை, அச்சு தொழில். ஓ, பொதுவாக கள்ள நோட்டுகளை அல்ட்ரா வயலட்டில் பார்த்தா கண்டுபிடிக்கிறான்னு சொல்கிறாங்க. நம்ம நோட்டு அது கூட முடியாது. அதே இங்கு தான் கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி இதுக்காக 40,000 ரூபா செலவழித்தேன் வசந்த். அடடா, போட்ட காசு எடுக்க வேண்டாமா? இந்த ப்ரெஸ் என்ன விலை? இது ஒரு 6 லட்சம். ஓஜிஎல்லில் வாங்கினீங்களா? எப்படி இம்போர்ட் லைசன்ஸ் கிடச்சிது? அதுக்கு தான் அருணா என்டர்பிரைஸ் கம்பெனி வச்சு ஏஜென்சி பிஸ்னஸ் செய்கிறோமே. ஓ, அப்படியே, உத்தமம். ஆனால் இதில் வர்ற காசு மாதிரி ஆகுமா? ஒரு 100 ரூபா நோட்டு அடிக்க உங்களுக்கு விலை எவ்வளோ ஆகும்? 1.20, 1 ரூபாய் 20 பைசா. ஆமாம், அப்போ 8000% லாபம் இந்த தொழிலில். 8000 வராது, 10க்கு 20ன்னு கொடுக்குறப்போ 4000% தான் விழும். ஆனால் ரிஸ்க்கு. வாசம் தான், சும்மா சொல்லக்கூடாது என்றான். தொடர்ந்து, ரிஸ்கே இல்லை உங்கள் நோட்டு இல்லைண்ணா. யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இது வரைக்கும் நோட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் எதுவும் வந்ததே இல்லைன்னு இது தெரியுதே. பாருங்கள் வசந்த், பேசிக்கிட்டே இருந்தால் உங்களோட டேஞ்சரு. நாங்கள் இன்னும் 3 மணி நேரத்தில் இடம் மாறி ஆகணும். எல்லாத்தையும் காலி வந்துட்டு பாக்கி இருக்கிறத பெட்ரோலில் போட்டு எரிச்சுக்கிட்ட போகிறோம். உங்களோட அதிக நேரம் பேசிகிட்டு இருக்க விருப்பம் இல்லை. துப்பாக்கியை எடுத்து தன்மேல் குறிபார்ப்பதை வசந்த் கலவரத்துடன் கவனித்தான். கொஞ்சம் இருங்க, ஒரு ரெக்வெஸ்ட்டு. என்னை ஒரு ரூமில் தள்ளிட்டு துப்பாக்கியை கையில் கொடுத்துருங்களேன். நான் பாட்டுக்கு அக்கடான்னு உட்காந்து சிரமம் எதுவும் வைக்காமல் தற்கொலை பண்ணிடுறேன். வசந்த், அப்படி ஏமாந்தவங்க இல்லை நாங்கள். நான் யார்கிட்டையும் சொல்லலை. என்னை விட்டுட்டா உங்கள் கோஷ்டியில் சேர்த்துட்டு அங்கங்கே மொபைல்ஸில் நோட்டு தள்ளுறேனே. வக்கீலுக்கு படிச்சிருக்கேன். அப்பப்போ கேஸ் வந்தால் அதையும் பார்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா கார் ஓட்டுவேன். அவன் சிரித்து கொண்டே துப்பாக்கியை வசந்தின் மார்புக்கு நேர் குறி பார்த்தான். சார், அருண் சார், கடைசி ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டிங்களா? சாரி வசந்த், நீங்கள் ரொம்ப பார்த்துட்டீங்க. இருங்க, ஒன்றுக்கு வருது. அதெல்லாம் செத்ததுக்கப்புறம் போய்க்கிங்க. என்ன சார், நிஜமாகவே சுட போகிறீங்களா? ஐயோ, ஜாக்கிரதை சார், வெடிச்சிட போடுது சார். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சார். ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். என் வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ செய்ய வேண்டியது இருக்குது சார். உருப்படியாக ஒரு செடி கூட நட்டு வைக்கல. கேன்டீனில் 40 ரூபா பாக்கி இருக்கு சார். உண்டட் சிவிலைசேஷன்னு விஎஸ் நைபால் புத்தகம் 30 பக்கம் நான் படிச்சிருக்கேன் சார். மூகாம்பிகை கோயிலுக்கு ஒரு நட போயிட்டு வரணும் சார். சார் 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 வசந்த் சொல்லி முடிப்பதற்குள் அந்த துப்பாக்கி ஒரு முறை ட்விக் என்று ஒலித்தது. அந்த குண்டு வசந்தின் மார்பில் வலதுபுறத்தில் சுரீர் என்று குத்தி பாய்ந்து உள்ளே பொதிந்து கொள்ள வசந்த் முன்புறமாக கவிழ்ந்து விழுந்தான். மார்பை பிடித்து கொண்டதில் அவன் விரல்களின் உடை சற்று தயக்கத்துக்கு பின் ரத்தம் வழிந்தது. வசந்த் வாய் திறந்து காற்றுக்கு திணறினான். பேச முடியவில்லை. அவன் கண்களின் முன் எல்லாம் சுழற்சியாக இருந்தது. பல்பு வட்டமடித்தது. அந்த அருண் பிரசாத்தோ குமாரோ எவனோ சிரிப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருப்பது லேசாக தெரிந்தது. வசந்த் அவன் காலடியில் விழ, பெரிசாமி என்று அவன் கூப்பிட்டான். உள்ளே வந்த பெரிசாமி கீழே விழுந்து கிடந்த வசந்தை பார்த்து, கொண்டீங்களா சார் என்றான். ஆச்சு பெரிசாமி, வேன் வந்துருச்சா? 10 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணா. இவனை என்ன பண்ணுறது? பின்பக்கமாக வெட்டி புதைச்சிடலாமே. நேரம் இருக்குதா? ஏன்? இவன் பின்னாடி போலீஸ் வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? அப்போ போட்டுட்டு போயிடலாம்ல. பிளேன் டிக்கெட் ரெடியாக இருக்கு, உடனே புறப்படுறதா நல்லது. பெட்ரோல் எவ்வளோ இருக்கு? ஒரு டின் தான் இருக்கு, 10 வச்சுட்டு போயிடலாம். ஏதோ வேன் வந்துடும். பெரியசாமி வசந்தின் உடலை ஓரத்தில் தரதரவென்று இழுத்து போட்டான். முதல்ல ப்ரெஸ் சாமான்களெல்லாம் லோட் பண்ணிவிட. நீங்கள் கிளம்பு, நான் பார்த்துக்கு சார். இவனை என்ன பண்ணுவ? குப்பையோட குப்பையாக பெட்ரோல் ஊற்றி 10 வச்சிடுறேன் சார். அப்போது ஜன்னலுக்கு வெளியே ஜீப் வருவது தெரிந்தது. தொடரும்.
அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் வசந்த் அத்தியாயம் 26. சென்ற அத்தியாயத்தின் இறுதி நிகழ்ச்சிகளில் இருந்து சற்று பின்னோக்கி போகிறோம். அன்று பிற்பகல் வசந்தை அனுப்பிவிட்டு கணேஷ் ஆஃபீஸ் அறையில் வீட்டிருந்தபோது வாசலின் ஜீப்பின் சீரல் கேட்டதும் உடனே ராஜேந்திரன் அவசரமாக அறைக்குள் நுழைவதை பார்த்தான். என்ன ராஜேந்திரன், நீங்கள் என்ன தேடிட்டா? கணேஷ், உடனே நாம் அந்த உக்கல் கிராமத்துக்கு போகணும். நாளைக்கு போகிறதா இருக்கு சார். இல்லை இப்போவே கிளம்புங்க. எங்கே வசந்தை முன்னாலே அனுப்பியிருக்கேன். தனியாவா? ஆமாம். ஆபத்து கணேஷ். அவங்க பார்ட்டி என்ன செய்கிறாங்க தெரியுமில்ல? தெரியுமே, 100 ரூபா நோட் அடிக்கிறாங்க. ஆனால் நீங்களும் கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப காலமாக பாச்சா காட்டிக்கிட்டு இருக்க பார்ட்டி அது. வசந்தை தனியாக அனுப்பிச்சது என்ன சாதிக்கிறதா உத்தேசித்துருங்க? அவங்கள கான்டாக்ட் பண்ணி வியாபாரம் பேசுகிறாப்புல பேசி அவங்க ஆப்ரேஷன்லாம் எங்கே நடக்கிறதுன்னு கண்டுபிடிக்க ஒண்டியாக அனுப்பிச்சிங்களா? தப்பு பண்ணிட்டீங்க கணேஷ். அவங்க கொலைக்கும் அஞ்ச மாட்டாங்க. ஆட்டுட்டார்னா தீர்த்து கட்டிடுவாங்க. அதிகம் பேச வேண்டாம், வாங்க போகலாம். இருங்க, ப்ரொஃபஸரும் மகளோட கூட வர்றேன்னாரு ஃபோன் பண்ணிவிட்டு. போகிற வழியில் ப்ரொஃபஸரையும் கூட்டிகிட்டு போகலாமே, நீங்கள் புறப்படுங்கிறேன். வசந்த் சென்று 2 மணி நேரத்துக்குள் கணேஷ், ராஜேந்திரன், பேராசிரியர் இனியா யாவரும் முக்கலை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கையில் ராஜேந்திரன் அந்த நோட்டு விவகாரத்தை பற்றி தகவல்கள் தந்தார். கள்ள நோட்டுகளை சாதாரணமாக சுலபமாக கண்டுபிடிக்கலாம். கள்ள நோட்டு அவசரம் உள்ள இடங்களில், அதிக சந்தேகப்படாத இடங்களில் தான் செலாவணி ஆகும். பிஸியாக இருக்கிற ஹோட்டல், சினிமா கொட்டகை, இந்த மாதிரி இடத்துல ஒத்தையாக மாற்றணும். அனுபவஸ்தங்க சுலபமாக கள்ள நோட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. உதாரணமாக பேங்க்கில் வேலை செய்கிறவங்க நோட்டு கத்தையாக நிரடி பார்த்து கூட தெரிஞ்சுக்கிடுவாங்க. சில பேர் தொட்டால் கூட போதும். இவங்க நோட்டு ரொம்ப உஸ்தியான ஜாதி. இந்த மாதிரி முறையில் கண்டுபிடிக்கவே முடியும். கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் பேப்பரு திக்னஸ்ஸு, ஃபீலு, இந்த கலரு, இதில் எல்லாம் லேசாக வித்தியாசம் இருக்கும். ஆனால் இவங்க நோட்டில் அந்த குறைகள் எதுவுமே இல்லை. ரொம்ப க்ளோஸ். சந்தேகாஸ்பதமான நோட்டுகள் சிலது 6 மாதத்துக்கு முன்னால் எங்கள் பார்வைக்கு வந்தது. லேபில் கொடுத்து பார்த்ததில் லேசாக வித்தியாசம் தென்பட்டது. ஆனால் உத்தரவாதமாக கள்ள நோட்டுன்னு சொல்ல முடியல. ரொம்ப நல்ல எக்யூப்மெண்ட் வச்சுக்கிட்டு நல்ல முறையில் அடிச்சிருக்காங்கன்னு தோணுச்சு. எந்த ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது அருண் என்டர்பிரைசஸ். க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். சந்தேகப்படும்படியாக எதுவும் இல்லை. பின்ன இப்படி உறுதியாக சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீங்க கணேஷ்? ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் இருந்து அந்த கிணற்று தண்ணி, அதே கட்டுரையை போலீஸ் பார்க்க மாட்டாங்களா? எங்களுக்கு கொஞ்சம் திறமையை கொடுங்க. சேச்சே, உங்களுக்கு இல்லாத திறமையா ராஜேந்திரன்? இப்போ வசந்தை அனுப்பிச்சது முட்டாள்தனம்னு தெளிவாக தெரியுது. விஷயம் தீவிரமானது தான். வசந்துக்கு என்ன ஆகும் என்றாள் இனியா. அடி பட்டுருவானோன்னு பயம். நல்ல அடிபடட்டும் என்றாள் இனியா. அவள் முகத்தில் கோபம் அங்கங்கே சிவப்பாக தெரிந்தது. ஏன் இனியா? அந்த பொண்ணு கூட அவர் கொஞ்சல பார்த்தீங்கள? சேச்சா, அது அவன் விளையாட்டுத்தனமான சுபாவம் இனியா. நான் கூட இதை பற்றி கேட்டேன். என்ன சொன்னால் தெரியுமா இனியா? கணேஷ் ப்ரொஃபஸர் அரை தூக்கத்தில் இருப்பதை கவனித்துவிட்டு, உன்னோட உறவுங்கிறது காவியம், கவிதை, இது வெறும் பொம்மை பார்க்குறது தான். அப்படியா சொன்னார்? பேராசிரியர் எழுந்து, உக்கல் வந்தாச்சா என்றார். இல்லை சார், இன்னும் ஆகலை, தூங்குங்க. விழித்து கொண்டவர் கணேஷ் ராஜேந்திரன் சம்பாஷணையில் எதுவும் ஆர்வம் காட்டுவராக தெரியவில்லை. அழகர் மலையில் ஒரு பகுதியில் கிடாரிப்பட்டியில் இருந்து 3 கல் தொலைவில் குகை படுகையிலும் கணைக்கு பக்கத்தில் பாறையிலும் ஒரு பெரிய கல்வெட்டை கண்டுபிடிச்சி நான் தான் டிரான்ஸ்கிரைப் பண்ணேன் கணேஷ். அதில் ஒரு இடத்துல ஊபு வணிகன் வியகன் கணதிகள். சார், நாங்கள் நோட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கல்வெட்டு, அதில் காசு இருந்து தான் ஆகணும் கணேஷ். எதில்? ராஜராஜன் கிணத்துல. ராஜேந்திரன், சார், அதை தீர விசாரித்து பார்த்துட்டோம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒரு தடவைக்கு 10 தடவையாக அடித்து சொல்லிட்டாங்க. அங்கே காசு இல்லை, வேறு ஏதோ கல்வெட்டில் அதெல்லாம் கிணத்துல இருந்து தூர்த்து எடுத்துட்டாங்கன்னு எழுதியிருக்கோம் என்றார். அப்படின்னா எந்த மடையன்னு சொன்னால், உங்களை போல் இன்னொரு பேராசிரியர் தான் சார். இதை பாருங்க, இப்போ 2000 ரூபா பெட்டு கட்டுறேன். அந்த கிணத்துல ஒருவேளை கொடுங்காலூர் பக்கத்தில் இன்னொரு கிணறு இருக்குது, அதில் போட்டிருப்பாங்களோ? அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டு சார். நமக்கு இப்போ முக்கியம் தங்க காசு இல்லை, வசந்த் தான்.
ஊக்கலுக்கு வந்த கையுடன் பேராசிரியர் தம் மகளுடன் ஒரு டார்ச் விளக்கு பூத கண்ணாடி சகிதம் ராரா கிணத்தை நோக்கி போய்விட்டார். சரியான கம்பளி அந்த ஆள், எங்கே பிடிச்சிங்க? ஆராய்ச்சியாளர்களுக்கு அதுக்கு மேலே எதிலும் ஆர்வம் கிடையாது சார். ஊரை சுற்றி வலம் வந்து விட்டார்கள். வசந்தின் சுவடுகள் தெரியவில்லை. குறிப்பாக எங்கேயாவது போக சொன்னீங்களா? பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் முதல்ல விசாரிக்க சொன்னேன். சரி, அங்கே தான் போகலாம் வாங்க. பஸ் நிலையத்தில் கொஞ்ச நேரம் திரிந்தார்கள். அந்த பெட்டிக்கடைக்காரன் மார்பில் சட்டைப்பித்தான் திறந்து அதில் ஒரு புலி நகம் தொங்க காட்டுத்தனமாக கிராப் வைத்துக்கொண்டு அவர்களை பக்கவாட்டமாக பார்த்தான். இங்கே சாயங்காலம் ஒரு ஆள் மீசை வச்சுட்டு கன்னத்தில் மச்சம் கையில் புட்டியோடு வந்தாருங்களா? அப்படி யாரும் இங்கே வரலீங்களே? சர்பத் பையன், அண்ணே அப்படி ஒருத்தர் வந்தாருங்களே, சிகரெட் வாங்கிட்டு உங்கள்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தாருங்களே என்று இழுத்தான். அட போட, அது வேறு யாரும் கேட்குறாங்க. அவங்க அந்த ஆள் இல்லை, அவர் ஏதோ பத்திரிக்கை வாங்க வந்தாருங்க. என்ன பத்திரிக்கை? அது அவன் சற்று தயங்கினான். கல்கியாப்பா? இல்லைங்க, இந்த 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 மாதிரி பத்திரிக்கை, இன்ப மயக்கத்தை காட்டினான். இந்த மயக்கத்தை இந்த மாதிரி. அப்போ வசந்த் தாங்குது. அது அந்த ஆள் எந்த பக்கம் போகிறான்? நான் கவனிக்கலைங்க. இங்கே தான் வந்திருக்கான் ராஜேந்திரன். இருவரும் நடந்தார்கள். எங்கே போவான் இங்கேருந்து? சற்று தூரத்தில் இருந்த டீ கடைக்கு சென்றார்கள். டீ கடையை பார்த்தா நிச்சயம் நிச்சயம் ஒரு டீ அடிப்பாங்க. இங்கே விசாரித்து பார்க்கலாம். ஆமாங்க, பார்த்தா வெளியூர்கள் மாதிரி இருந்ததுங்க. உட்காந்துட்டு டீ சாப்பிட்டாருங்க. யாருக்கோ காத்துட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் ஒரு பையன் கூட்டிகிட்டு போனானுங்க. எந்த பக்கம்? மேக்கலைங்க, தெருக்கோடிக்கு. டீ கடை பெஞ்சில் ஒரு காகிதம் கிடைத்தது. அச்சடித்த புத்தகத்திலிருந்து கிழிக்கப்பட்ட ஒரு பக்கம் அது. அதில் சதன் எழுதிய மலபார் தேங்காய். ஆரம்ப நாட்களில் எனது முதலாளி ராஜாவின் அந்தரங்க வாழ்க்கை எனக்கு பிடிபடவே இல்லை. போக போகத்தான் அவரது சரச சல்லாப லீலைகள் புரிய ஆரம்பித்தன. கணேஷ் புன்னகையோடு, அடையாளம் வச்சுட்டு போயிருக்கான் வசந்த், வாங்க போகலாம் என்றான். அந்த தெருக்கோடியில் அந்த புத்தகத்தின் 9ஆம் பக்கம் கிடைத்தது. அவனது இரண்டுமே பித்தளை பானை போல ஜொலித்து கொண்டிருந்தது. இருட்டி கொண்டிருக்க சீக்கிரம் சீக்கிரம் என்று கணேஷன் உள்ளம் பதறியது. நெல் வயல்களின் ஆரம்பத்தில் 13ஆம் பக்கம் கிடைத்தது. அவள் பெங்களூர் பாணியில் தாவணி போடாமல் பாவாடை ஜாக்கெட் சகிதமாக இருந்தாள். ஒரு மாந்தோப்பின் பண்ணை முற்றம் போல இருந்த இடத்தில் முழு ஆப்பிள் ஒன்றை அப்படியே விழுங்க முயற்சிப்பவன் போல இருந்தது அவன் செய்கை. சின்னதாக ஷெட்டு போல இருந்த மறைவான இடத்திற்கு ராஜேந்திரனும் கணேஷும் வந்து சேர அவளோ தன் இரு கண்களையும் அப்படியே மூடிக்கொண்டாள். அப்போதுதான் ஓரத்தில் வேன் நின்று கொண்டிருப்பதையும் அதில் சிலர் எதையோ ஏற்றுவதையும் பார்த்தார்கள். ராஜேந்திரன் தம் ரிவால்வரை ஹோல்டரிலிருந்து விடுவித்துக் கொண்டார். உள்ளே ட்விக் என்று சப்தம் கேட்க கணேஷ், குயிக் பதுங்கியா, சம்திங் ராங் என்றார். கணேஷ் பதற்றப்பட்டு ராஜேந்திரன் பின்னால் சென்று பதுங்கி எட்டி பார்த்தான். உள்ளே மூவர் கீழே கிடந்தவனை சுற்றிலும் பெட்ரோல் கொட்டி கொண்டிருக்க, ஐயோ வசந்த் என்று கத்திவிட்டான். உள்ளே உடைத்து கொண்டு ஓட உள்ளே இருப்பவன் உஷாராகி தன் கை துப்பாக்கியை எடுத்து கணேஷை அவசரமாக குறிபார்த்து துப்பாக்கியின் குதிரையை தட்டிவிட டுமீல் என்று வெடித்தது. ராஜேந்திரன் ரிவால்வர் கையில் ரத்தம் போங்க அவன் துப்பாக்கி சிதறி விழுந்தது. கணேஷ் அதை பற்றி கொண்டு, ஆரை எல்லாரும் அப்படியே நில்லுங்க, வெளியே போலீஸ் காத்திருக்குது என்றான். கேஜே ஆஸ்பத்திரியில் 3வது மாடி கட்டிட அறையில் ஜன்னலின் ஏராள மலர்கள் வைத்திருந்தன. கணேஷ் கவலை தோய்ந்த முகத்துடன் அறைக்குள் நுழைத்தான். திரை மூடியிருந்தது. சரியா 10 நிமிஷம்தான் என்று நர்ஸின் குரல் கேட்டது. வசந்த் 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 மெல்ல கண் விழித்தான். வாஸ் நீங்களா? ஆவா வசந்த், இது மெட்ராஸ் தானே? மெட்ராஸா வசந்த்? படான் எல்லாம் பார்த்தானே, கனவாக இருக்கும். எப்படி இருக்க வசந்த்? பழச்சிட்டேனா? நான் தானே பேசுகிறேன். நீதான் வசந்த். சரியான சமயத்தில் வந்துட்டிங்களா? இல்லைன்னா ஆஃபீஸில் இத்தனை நேரத்துக்கு படமாக தொங்கியிருப்பேன்ல. அதிகம் பேசாதே வசந்த், எனக்கு சரியாக போச்சு பாஸ். டாக்டரு கில்லாடி குண்டை வழியில் எடுத்துட்டாரு. எனக்கு சின்னதாக ஒரு பாட்டிலில் போட்டு பெருசாக கொடுத்துருக்காரு. தழும்ப பார்க்குறீங்களா? வசந்தன் சட்டை பித்தானை கழட்டி மார்பில் ஆறிக்கொண்டிருந்த தையலை காட்டினான். 10 சென்டிமீட்டர். வசந்த், ஐம் சாரி. எதுக்கு சாரி? மலபார் தேங்காயை படிச்சுட்டு வந்தீங்களே. பெரியாள் பாஸ் நீங்கள். டிஸ்சார்ஜ் ஆனப்புறம் ஒரு முறை காலில் விழணும். இனியா வந்தாளா? வசந்த் கண்களில் சோகம் ஜருகையிட்டது. வரலையா? வந்தா அதான் வம்பா போச்சு. என்னாச்சு? இப்போது உங்களுக்கு தழும்பு காட்டல? அதே மாதிரி அந்த லைப்ரரி பொண்ணு வந்திருந்த போது அவளுக்கு காட்டினேன். இப்போ உங்களுக்கு தழும்பு காட்டல? அதே மாதிரி அந்த லைப்ரரி பொண்ணு வந்திருந்த போது அவளுக்கு காட்டினேன். அந்த சமயத்தில் வந்துட்டாளா?
அப்பா வந்திருந்தா கூட பரவாயில்ல. இதே மாதிரி அந்த தழும்பு தனக்கும் இருக்கிறதா அந்த பொண்ணு சொல்லிச்சு. எங்கே காட்டு, பார்த்தா எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும்னு சொன்னேன். அவள் காட்டினா. அந்த சமயம் பார்த்து இனியா வந்து தொலைக்கணுமா? கொஞ்சம் அசந்தர்ப்பமாக போயிடுச்சு. கணேஷ் சிரிப்பை அடக்கி கொண்டான். சிரிக்காதீங்க பாஸ், இனியா எல்லாம் கேன்சல்னுட்டா, என் முகத்தில் முழிக்க மாட்டேன்ட்டா. பெண்களே மோசம் சார், கேவலம். தழும்பை பார்த்தா தப்பா? வள்ளுவர் சொன்ன மாதிரி. வசந்த், இப்போ வள்ளுவர் வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கா. பேராசிரியர் என்ன சொல்கிறாரு? ஃபோன் பண்ணார். இன்னும் ஏதோ புதுசாக கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணதில் தஞ்சாவூர் ஜில்லாவில் புதுப்படைங்கிற கிராமத்தில் இன்னொரு கிணறு இருக்கான். சரிதான், என்ன சொன்னீங்க? ராங் நம்பர்னு வச்சுட்டேன். ஒரு கிணறு ஏற்படுத்திய குழப்பம் போதாதா? நோட் அடிக்கிறவங்களாம் பிடிச்சாச்சா? எல்லாரையும் பிடிச்சாச்சு. ராஜேந்திரவனுக்கு அவார்டு கொடுக்க காத்திருக்கார். அவார்டு உங்களுக்கு தான். வசந்த் திடீரென்று பிரகாசமானான். பாஸ், கீழே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கா, போகிறப்ப கவனிங்க. இன்கம் டீட்டெயில்ஸ் குறிச்சிக்கிறதுக்காக வந்திருந்தா அந்த க்ஷணமே எனக்கு டெம்பரேச்சர் ஏறி போய், பாஸ் ஐ மீன் லவ். சரிதான், இனி எனக்கு கவலை இல்லை. உனக்கு உடம்பு சரியாக போச்சுன்னு அர்த்தம். நான் வரேன். கணேஷ் தன் தலையை இடம் வலமாக அசைத்து கொண்டே ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தான். மற்றும் அப்போது வசந்த் ரெண்டாவது தடவை படிக்கிறாரு. முதல்ல படித்ததை ஃபுல்லாக பேட் பிடிஎஃப், அது நிறைய தப்பாக படித்தேன். மக்கள் கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப தி ஹேட்டட் இட். ஆக்சுவலி ரொம்ப மிஸ்டேக் பண்ணேன். அதுக்காக திரும்பி படிக்க வேண்டிய நிலமை. படிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆசை இது படிக்கணுன்ட்டு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் வசந்த்ஸ் பெஸ்ட் ப்ரெசன்ஸ் இன் அ ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிக்குமான்னு தெரில. ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஃபன் ஸ்டோரி. சுஜாதாவோட ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஃபன் ஸ்டோரி நாவல்ஸ். ஆப்வியஸ்லி 2-3 இடத்துல நான் சிரிச்சிட்டேன் தெரியாமல். அடக்க முடியல, என்ன பண்ணுறது. இட்ஸ் ஜஸ்ட் ஆசம் ரைட்டிங். ஸோ சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வேண்டியது தான். வாட் எல்ஸ் இஸ் தேர்? உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரில, லெட் மீ நோ. சுஜாதா நாவல் இனிமேலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு விதம் படிச்சிட்டேன். நான் வந்து ஃபெப்ரவரி மிடில் ஐம் கோயிங் டு இந்தியா ஃபார் 2 weeks. ஸோ கொஞ்சம் கேப் வரும். அங்கே போய் ஏதாவது புது புக் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கணும். ஐ திங்க் ஐ வாண்ட் ட்ரை சம்திங் நியூ. அங்கே போயிட்டு பார்ப்போம். ஏதாவது புக் ஷாப்பில் போய் கொஞ்சம் தேடணும். ஏதாவது நல்ல ஸ்டோரிஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு ரீட் இட். எனிவே, மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.